குட் மார்னிங்மா. எல்லாரும் எழுந்திரிச்சிட்டிங்களா? எஸ் மம்மி. காஃபி எடுத்துக்கோங்க. ரேவதி, ரேவதி எந்திரிம்மா. இது நம்ம வீடு இல்லை, ரேக்காங்க வீடு. ஏன் மம்மி அப்படி சொல்கிறீங்க? இதுவும் உங்கள் வீடு தான். அப்படி சொன்னாலாவது எந்திரிப்பாளா பார்ப்போம். கண்ணு ரேவதி எந்திரிம்மா. போ மம்மி. டே தங்கம், ஆஃபீஸ் போகணும்லடா, எந்திரிடா. எங்கேயாவது நல்ல பிள்ளையாட்ட நேரத்தில் எந்திரிச்சு கிளம்புடா, அங்கே தான் லேட் பண்ணுவேன். ஆஃபீஸ்க்கெல்லாம் போக முடியாது, நான் வேலைக்கு போக மாட்டேன். உன் புருஷனுக்கு ஃபோன் பண்ணி நீயே சொல்லிக்கோ. நாங்களும் உன்னை வேலைக்கு போக சொல்லி கட்டாயப்படுத்தணும், நீயே தானே போகிறேன்ட்டு போனேன். இப்போ இப்படி சொல்கிறேன். அதான் இனிமேல் போக முடியாது. ரேக்கா போக மாட்டால, நானும் போக மாட்டேன். சரிடா, அதை எந்திரிச்சு உட்காந்து காஃபி குடிச்சிட்டாவது சொல்லு. முடியாது. ரேக்கா நாளைக்கு கல்யாணம் ஆகி வெளியூர் போயிடுவா, நீ அவ கூட போயிடுவியா? அப்படியே ரேக்கா, நீ சிவாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வெளியூர் போயிடுவியா? என்னை விட்டுட்டு போயிடுவியா நீ? சிவா சென்னை தானே, அப்போ நானும் சென்னையில் தான் இருப்பேன். இதில் என்ன உனக்கு டவுட்டு? நீ மட்டும் கல்யாணம் ஆகி உன் புருஷன் வீட்டுக்கு போகாமல் இங்கே இருந்துப்பியா என்ன? அது இல்லை, இதே மாதிரி எல்லாரும் டெய்லி சந்திச்சு பேசிக்கணும். அதனால எல்லாரும் சென்னைக்குள்ளே தான் இருக்கணும், யாரும் வெளியூருக்கெல்லாம் போகக்கூடாது. பூமாரி, நீ எங்கேயாச்சும் வெளியூர் போகணும்னு நினச்சேன், முடியல பட்டாசு வச்சு கொளுத்திப்பிடுவேன் பார்த்துக்கோ. அவங்க எல்லாரையும் சொல்லிட்டு கடைசியில் நீ தான் விக்கி கூட வெளியூர் போயிடுவ போல. விக்கியா? யார் அது? உன்னோட சிவா மாதிரி ரேவதியோட விக்கி. எனக்கு எப்படி தெரியாம போச்சு? உனக்கு தெரியும் ரேக்கா, நீங்க எல்லாரும் தானே ஒன்றா ஸ்கூல் படிச்சீங்க. ஆளை பார்த்தா தெரியுமா இருக்கும் ஆண்டி, ஆனால் எனக்கு ஞாபகம் வரல. ஹலோ ரேவதி மேடம், நீங்கள் ஞாபகப்படுத்துங்க அவளுக்கு. ஏசோ நீ முண்டக்கண்ணி, வாயை வச்சுட்டு பேசாமல் இருக்க மாட்டியா நீ? அவள் மட்டும் அவளோட ஆளை இது வரைக்கும் காமிச்சாளா? நான் மட்டும் ஏன் ஆளை காமிக்கேன்? அதனால தான் நீ ரேக்கா கிட்ட சொல்லாம இருந்தியா? மாமி, நீ ஒருத்தையே போதும் எனக்கும் ரேக்காக்கும் சண்டை வர வைக்கிறதுக்கு. அவள் ஃபஸ்ட்டு ஊருக்கு போயிருந்தேன், அப்புறம் இப்போ தான் கண் ஆப்ரேஷன் பண்ணி நேற்று தான் வந்திருக்கான். இனிமே தானே சொல்லணும் டைம் கிடைக்கும் போது. சரி, நீ என்னமோ பண்ணிட்டு போ, எனக்கு என்ன. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது மம்மி. உன் ஹஸ்பண்ட்க்கு கூப்பிட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடைச்சாதான் அவள் வேலைக்கு போகலாமா, இல்லைன்னா போக மாட்டாளாமா அப்படி சொல்கிறான்னு சொல்லிடுங்க. நான் எதுக்குடி சொல்லணும்? நான் சொன்னேன்னா இல்லை உங்கள் அப்பா சொன்னாரோ உன்னை வேலைக்கு போக சொல்லி? இஷ்டம் இருந்தால் போ, இல்லையா வீட்டில் இரு. அதை விட்டுட்டு எங்கள் மண்டையை போட்டு ஓட்டிகிட்டு இருக்கா. அப்போ போ, நான் வேலைக்கு போக மாட்டேன். போகாத, எனக்கும் உன்னை எழுப்பி கிளப்புற வேலை மிச்சம். எப்போவோ எழுந்திரிச்சு என்னமோ பண்ணிட்டு திரி. பூவே, நீ காஃபியை குடி, நாம போகணும். இவங்க 2 பேரும் தான் போக மாட்டாங்க. சரி சுனி. டம்ளாரை எங்ககிட்ட கொடுத்துட்டு இனி 2 மணி நேரம் 2 பேரும் படுத்து தூங்க போறீங்களா? நான் தூங்கலாம், என்ன யார் கேட்பாங்க? ரேவதி, நிஜமாவே இனிமேல் வேலைக்கு வர மாட்டியா? வரேன். இன்னைக்கு வந்து மொட்டை பாஸ் கிட்ட ஒர்க் ஃப்ரம் ஹோம் கேட்டு பார்க்கணும். கிடைச்சா வருவேன், இல்லையா யோசிக்கலாம் என்ன பண்ணுறதுன்னு. ரேக்கா, இனி நீ ஆஃபீஸ்க்கு வரவே மாட்டியா? இதெல்லாம் எலிக்கு பயந்து வீட்டை கொளுத்துன கதையாக இருக்குது. இந்த 1 வீக் வீட்டில் இருப்பேன், அதுக்கப்புறம் எப்படியாவது அப்பாவை கன்வின்ஸ் பண்ணி வரத்தான் பார்ப்பேன். சிவா விட்டுருவாரா? அதான் ஆஃப்டர் மேரேஜ் யோசிப்போம். அப்போ நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாங்குறது வேஸ்ட்டா? இஷ்டம். முதல்ல பேசி பார்ப்போம். டாடி. என்னம்மா? எல்லாருமே போகிறாங்களாம். எல்லாருக்கும் வேலை இருக்கு, போகிறாங்க. நீ பாட்டி அம்மா வீட்டில் இருப்பீங்களா, அப்புறம் என்ன? அப்போ நீங்களும் போகணுமா? அப்போ ஒரு 1/2 hour மட்டும் போகணும். அப்போ நானும் ஆஃபீஸ். இல்லைம்மா, இல்லை, இனியும் நான் எங்கேயும் அனுப்புறதா இல்லை. டாடி ப்ளீஸ். தங்கப்பிள்ள சொன்னால் கேட்கணும். இல்லை, இனிமே போக வேண்டாம். வருத்தப்படாத ரேக்கா, ஃப்ரீ டைம் இருந்தால் லீவ் கிடச்சா அவங்க இங்கே வந்துட்டு போவாங்க, சரியா? ஓகே மம்மி. வெளியே போயிட்டு இந்த பிள்ளை இல்லைங்க, இப்போ வீட்டுக்குள்ளேயே அணைஞ்சிருக்கணும்னா கஷ்டமாக தான் இருக்கும். அப்போ ஊருக்கு போனதுலேருந்து கம்பெனியை பார்க்கலடா, அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உன்னை எங்கேயாவது வெளியே கூட்டிகிட்டு போக முடியுமான்னு பார்க்குறேன். ஓகே டாடி, தேங்க்யூ. யசோதா, யசோதா. ஐயோ, இது ஏன் புருஷன் குறை மாதிரியே இருக்கே. நேற்று வேற நான் ரேக்கா கிட்ட உண்மையை சொல்லிட்டேனே. நல்லா வாங்கி கட்டிக்க போறேன்னு நினைக்கிறேன். உளறுவாய், அறிவு கிட்ட விலை. உன்னை யார் நேற்று அத்தனை பேத்துக்கு முன்னாடி வச்சு உண்மையை சொல்ல சொன்னா? என் பேத்தி எவ்வளோ உடஞ்சி போயிட்டா தெரியுமா? ஆமாம், ஏதோ ஒன்று சொன்னால் அழுது சீன் போட மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க. ஒருத்தங்க ஏதோ ஒன்று சொன்னால் அதை முழுசாக புரிஞ்சுக்க தெரியணும், அதுவே உனக்கு தெரியறதில்ல. ரேக்கா வரப்போகிற எதிரியை எப்படி கையாள போகிறானே தெரியல, அதுக்கான மனப்பக்குவமே அவளுக்கு கிடையாது. இதில் நீ நேற்று அதை சொல்ல போய் உன்னோட மூத்த பேத்திக 2 பேரும் ரேக்காவை கொல்றதுக்கு தயாராக இருக்கிறாங்க. எப்படா அவள் சாவான்னு காத்துட்ருக்குறாங்க. நம்ம பரம பார்வையா சொல்றீங்க? அவளுக்கு ஆத்தாளுக மாதிரியே இருக்கிறாளுங்களே.
ரேகாவுக்கு ஆக்சிடென்ட் ஆனதுலேருந்து ரேகா மேலே பாசம் இருக்கிறவளுகளாட்ட இருந்தாளுங்க. நான் கூட திருந்திட்டாளுங்கன்னு நினச்சேனே. மண்ணாங்கட்டி இலவ மஞ்சு எங்காவது பழுக்குமா? அறிவு இருக்கா உனக்கு? பேத்திக திருந்திட்டாளுங்களாம். நைட்டு என்ன பேச்சு பேசுறாளுக அப்பா. அவளுகளாம் பேரனுங்கிட்ட சொல்லி வச்சுக்கிறேண்ணா. நீ இது வரைக்கும் கிழிச்சதெல்லாம் போதும் தாயே. அதுவும் மூத்த பேரன் வாயே திறக்க மாட்டான், ரெண்டாவது பேரன் வசனமா பேசுவான். ம் இல்லைனா மட்டும் உங்கள் மகளுகளும் பேத்திகளும் திருந்திடுற மாதிரி தான். 5ல் வளையாதது 50லையா வளைய போகுது? அடி போடி கிறுக்கி. அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவுவாங்களா? நீங்களும் அடிக்க மாட்டீங்க, உங்கள் பையனை அடிக்க மாட்டோம், உங்கள் பேரனுங்களும் அடிக்க மாட்டானுங்க. அப்புறம் எப்படி அவளுகளை திருத்துறது? அடிச்சா மட்டும் அவளுகளாம் உணர்ந்தாதான் ஆச்சு. அந்த கதையெல்லாம் இனி செல்லாது. நேற்று நைட்டு அவளுக்கு பேச்சின பேச்சுக்கு அடிக்க ஆரம்பிச்சது காலையில் தான் நிறுத்திருக்கேன். மயக்கம் போட்டு வலியோட படுத்து கிடக்குறாளுங்க. நீ போய் பாரு. நான் எதுக்குங்க போய் பார்க்கணும்? என் பேத்தியை சாகணும், என் பையன் குடும்பம் நாசமாக போகணும்னு நினைக்கிறவளுங்கள நான்லாம் போய் பார்க்க மாட்டேன். இத்தனை வருஷமா இவளுகளுக்கு தானே நான் பார்த்துக்கிட்டேன். போதும் போதும் பார்த்ததெல்லாம். அப்படியெல்லாம் சொல்லாதடி யசோதா. அந்த பிள்ளைங்க அப்புறம் தனக்குன்னு யாருமே இல்லைன்னு நினைப்பாங்க. நினைக்கிட்டோம், படிச்சிருக்காளுகள்ல, கல்யாண வயசு ஆச்சுல்ல, திருந்தவே மாட்டேறாளுக. இப்படியே கல்யாணம் பண்ணி கொடுத்தா அந்த வீட்டில் இருக்கிறவங்களையும் கஷ்டப்படுத்துவாளுக. அவங்க நம்மளை தாங்க கேவலமாக நினைப்பாங்க. அதுக்குன்னு என்ன ஆனாலும் அவங்களும் நம்ம பேத்திக்கு தானே. போய் ஒரு எட்டு பாருடி, காயெல்லாம் ஆயிருக்கான்னு பார்த்து என்ன வச்சு விடு. ம் அடிக்கிறத அடிச்சு போட்டு வந்துட்டு இப்போ நம்மளை போய் பாருங்கிறது. கோவத்தையும் காட்டுறீரு, பாசத்தையும் காட்டுறீரு. ஆமாண்டி, அப்புறம் என்ன பண்ணுறது? சொத்துக்கொசரம் என் பேத்தி சாகணும், என் பையன் சாகணும்னு நினைக்கிறாளுங்க. அதனால தான் கோவம் வந்து அடித்தேன். சொத்து இவளுகளுக்கு சம்பாதிச்சதா என்ன? இல்லை இவளுகளுக்கு என்ன இல்லாமல் இருக்குது சொல்லு? நான் என்ன செய்யாமல் விட்டுட்டேன், இல்லை நீ என்ன செய்யாமல் விட்டுட்டேன்? இப்படி பேராசை பிடிச்சி கிடக்குறாளுங்க. அதனால தான் கோவம் வந்தது. சொத்துக்கொசரமா? ஏங்க, நம்ம பிள்ளைகளாட்டியே இவளுகளும் இருக்கிறாளுங்க. இன்னுமா இவளுகளுக்கு ஆசை அடங்க மாட்டேங்குது? ஆமாம், இப்போ ரேகாவுக்கு மாப்பிள்ளை கொடுத்துருக்குற இந்த வீடும் அவங்களுக்கே வேணுமா? அதனால தான் பார்க்கலாம் என்ன பண்ணுறாளுங்கன்னு. முதல்ல அவளுக்கு என்னன்னு பார்த்து இங்கேருந்து அனுப்புகிற வழியை பாரு. இப்போவே இப்படியெல்லாம் பேசுகிறாளுங்க. நாளைக்கு ரேகாக்கு கல்யாணம் பண்ணுறக்குள்ள இவளுகளும் ஒரு பக்கம் பிரச்சனையாக நிற்பாளுக போல இருக்கே. கண்டிப்பாக. இத்தனைக்கும் நேற்று 2 பசங்களும் அத்தனை புத்திமதி சொன்னானுங்க. என்னதான் காதில் வாங்குறாளுங்க? இவளுகளை எப்படி தான் திருத்துறது? ஒன்றுமே புரிய மாட்டேது. சிவராமும் ரேகாவும் ஒரு பக்கம் வேதனையை கஷ்டமும் படுறாங்கன்னா இவளுக ஒரு பக்கம் நம்மளை படுத்துறாளுக. சரி சரி, நீ போய் டக்குன்னு என்னன்னு பார்த்துட்டு அவளுகளை இங்கேருந்து அனுப்புகிற வழியை பாரு. போகிறேன். நிலநடுக்கமோ சுனாமியாக வந்தாங்க கூட அசர மாட்டாளுகளாட்டுக்குது. அப்படி தூங்குறாளுங்க. தூக்கமா மயக்கமான்னு நீ எழுப்புனா தானே தெரியும். முதல்ல எழுப்பு. உங்கள் பேத்திகளோட கேடுகிட்ட கோணத்துக்கு அவளுகெல்லாம் செத்தாளுக்கு கூட எனக்கு ஒரு துளி கண்ணீர் வராது. ஆமாம், அதையா அப்புறம் பார்ப்போம். நீ தானே தூக்கி வளர்த்திருக்க, கண்ணீர் வராதான் கண்ணீர். முதல்ல எழுப்பிடி. பாரு, பரமு, 2 பேரும் எழுந்திரிங்க. பரமு, பரமு, கிளவி ஏண்டி எந்திரிச்சு உட்காந்து அழுதுட்டு இருக்க? அவளை எழுப்பு. பாரு, எந்திரிடி, கிளவி வந்திருக்கு. கழுத எழுப்ப சொன்னா எட்டி உதைக்குது பாரு அவளை. கிளவி நைட்டுல எங்களை பேய் அடிச்சு துவச்சு எடுத்துருச்சு. கிளவி உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்குது. கிளவி ஏண்டி அறிவு கெட்டவளே, யார்கிட்டயும் பேய் அடிச்சதுன்னு சொல்லாதேன்னு நான் சொன்னா இல்லையாடி? நம்ம அடிச்சுக்கிட்டோன்னு சொல்லுடி. ஏண்டி பேய் இழுக்கிற? நீங்க அடிச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை பேய் உங்களை அடிச்சுக்கிட்டாலும் சரி, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. உடம்பு வலிச்சா எழுந்து வாங்க, ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு ஊசி போடுவோம். ஹாஸ்பிட்டலுக்கா? அண்ணனுங்க என்ன ஏதுன்னு கேட்பானுங்களே. அப்போ என்ன பண்ணலாம்? முதல்ல நம்ம இருக்கிறோம்ல அந்த வீட்டுக்கு போகலாம். அதுக்கப்புறம் அங்கே போய் எதுனாலும் பார்த்துக்கலாம். ஆனால் கிழவி, இது அண்ணனுங்களுக்கோ இல்லை மற்றவங்களுக்கோ தெரியக்கூடாது சொல்லிட்டேன். ஆமாம், தெரிஞ்சால் மட்டும் இது என்ன பெருமைப்படுற விஷயமா? பேய் அடிச்சுக்கிட்டாலும் சரி, நீங்கள் அடிச்சுக்கிட்டாலும் சரி, அது கேவலம்தான். 7 கழுத வயசாச்சு, இனி நீங்கள் 2 பேரும் அடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. உங்கள் அண்ணனுங்க கிளம்பி இருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். நீங்களும் போய் மூஞ்சி கையால் கழுவிட்டு வாங்க. 4 பேர் போவீங்களாமாங்க. அப்போ நீ வர மாட்டியா? எதுக்கு? எல்லா வேலையும் ஏன் தலையில் கட்டிட்டு நீங்கள் 2 பேர் உட்காந்து செல்ல டப்பு டப்புன்னு நோண்டிட்டு இருக்கிறக்கா?
உங்க கூட நாங்கள் 2 பேரும் வேலை செய்யாட்டி அண்ணனுக்கு 2 பேரும் செய்கிறானுங்களா? ம், மானக்கேடு. உங்கள் ஆத்தாளுக்கு 2 பேரும் உங்கள் 2 பேர்த்தையும் பெக்காமையே விட்டுருக்கலாம். என் பேரனுங்களே எவ்வளவோ தேவலை. வெளியே போய் சொல்லிடாத, நாறுது. ஏய் கிழவி, முதல்ல நாங்கள் வழியில் இருக்கோம், இதில் நீ வேற. அடிப்பாவி, உங்களை விட நாங்களாம் தானே உங்களை பெற்று இந்த குணத்தோட வளர்த்ததுக்கு ரொம்ப மனவழியில் இருக்கிறோம். பிறந்தோடனே கள்ளிப்பால் ஊற்றி கொண்டு இருந்தா கூட எங்களுக்கு பாவம் பிடிச்சிருக்காது. தாய்க்கிழவி, ரொம்ப பேசுகிற சொல்லிட்டேன். ஆ, போதும் போதும் உங்கள் நடிப்பெல்லாம் வந்து சேருங்க. மாமா, அத்தை, நாங்கள் போயிட்டு வரோம். ஏன்பா இங்கேயே இருக்க வேண்டியது தானே? ரேகா பாப்பாக்கு இப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு ஆதரவாக இங்கே தான் இருக்கணும் மாமா. ஆனால் எங்கள் தங்கச்சிங்களை பற்றி உங்களுக்கே தெரியும். அதுவும் இல்லாமல் நாங்கள் இப்போ வேலை வேறு தேடிட்டுருக்கோம். அதனால் நாங்கள் இங்கே இருந்தால் செட் ஆகாதுங்க மாமா. நாங்கள் அப்பப்போ வந்து பார்த்துட்டு போய்க்கிறோங்க மாமா. சரிப்பா, உங்கள் இஷ்டம். நீங்கள் ஒன்றும் தப்பாக எடுத்துக்கலையே. இதில் என்ன தம்பி தப்பாக எடுத்துக்கிறதுக்கு இருக்கு? எங்கள் சுயநலத்துக்கு உங்களை கஷ்டப்படுத்தக்கூடாதுல்ல. நீங்கள் தான் சொல்கிறீங்களே அப்பப்போ வந்து பார்த்துட்டு போகிறோம்னு, அப்புறம் என்ன? சரிங்க அத்தை, சரிங்க மாமா, நாங்கள் போயிட்டு வரோம். ரேகா சிஸ்டர், நீங்கள் ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்க. நாங்கள் அப்பப்போ வந்து பார்த்துட்டு போகிறோம். பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க, ஒன்றும் ஆகாது. கண்டிப்பாக இந்த பிரச்சனையெல்லாம் நல்லபடியாக சரியாகி உங்களுக்கும் சிவாவுக்கும் கல்யாணம் நடக்கும். நம்பிக்கையாக இருங்க. ம், சரி அண்ணா.